ஹலோ மை டியர் சில்ட்ரன். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜேர்னல் அப்படின்னா ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி. இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்தது. அப்போ ஜேர்னல்ன்றதில் நம்மளுடைய பிஸ்னஸில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் டெய்லி நடக்குதோ அதை அப்பப்போ ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? இப்போ வந்து பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, குட்ஸை வாங்கிறது, குட்ஸை விற்கிறது, நம்ம ஒரு ரெண்டட் பில்டிங்கில் இருந்தோன்னா ரெண்ட் பே பண்ணுறது, இது எல்லாமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய அந்த புக்குக்கு பேர் ஜேர்னல். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஜேர்னலில் தான். அதனால தான் இதுக்கு பேர் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, இல்லை புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி, புக் ஆஃப் ப்ரிலிமினரி என்ட்ரி, புக் ஆஃப் ஃபஸ்ட் என்ட்ரி, இந்த மாதிரி வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜேர்னல் போடணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு கோல்டன் ரூல்ஸ் தெரியணும். நேமே பாருங்களேன் எவ்வளவு அழகாக கோல்டன் ரூல்ஸ்னு வச்சுருக்காங்க. யூ நோ த வேல்யூ ஆஃப் கோல்டு. அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த கோல்டன் ரூல்ஸ். அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த கோல்டன் ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிடணும். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாட் இஸ் த ரூல் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். அப்போ நமக்கு இந்த கோல்டன் ரூல்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது அக்கௌண்ட்ஸ், இந்த எது பர்சனல் அக்கௌண்ட், எது ரியல் அக்கௌண்ட், எது நாமினல் அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இந்த ரூல்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ முதல்ல பர்சனல் அக்கௌண்ட்டுனா என்ன, ரியல் அக்கௌண்ட்டுனா என்ன, நாமினல் அக்கௌண்ட்டுனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ரூல்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா 3 கிளாஸிஃபை பண்ணுறோம்: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டுன்னு. பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா நேச்சுரல் பர்சன்ஸ், அதாவது ஏதாவது இண்டிவிஜுவல்ஸ் யாராவது பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆனந்த், சாந்தி, அந்த மாதிரி ஏதாவது நேம் கொடுத்துருந்தா இந்த நேச்சுரல் பர்சன்ஸும் நேம் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ், அதாவது ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ பேங்க் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கிளப் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது அசர்ட்ஸ் எல்லாம் வரும். நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின் இதெல்லாம் வரும். இப்போ இந்த எது பர்சனல், ரியல், நாமினல் அப்படின்றதும் நமக்கு தெரியணும், ரூல்ஸும் தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால் ஜேர்னலே போட முடியும். இப்போ கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பர்சனலாக, ரியலாக, நாமினலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரமேஷ் அப்படின்னு ஒரு நேம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரான்சாக்ஷனில். அப்போ அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்துருப்பாங்க, ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரமேஷ் அப்படின்னு ஒரு பேர் வந்தால் பர்சனல் சொல்லுவீங்களா, ரியல்னு சொல்லுவீங்களா, நாமினல் சொல்லுவீங்களா? பர்சனல். ஏன்னா இட் ரிலேட்ஸ் டு பர்சன்ஸ். ஒரு பேர், ஒரு இண்டிவிஜுவலோட நேம் வந்ததுனால பர்சனல். கேஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கேஷை பர்சனலாக, ரியலாக, நாமினலாக? கேஷை ரியல்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 50,000 இருக்குது பணம், அது அசர்ட்டு தானே. நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லணுன்னா இட் ரிலேட்ஸ் டு பர்சன்ஸ். ரியல் அப்படின்னு சொல்லணுன்னா அது அசர்ட்டாக இருக்கணும். அடுத்தது நாமினல்னா மேபி எக்ஸ்பென்ஸ் அல்லது மேபி இன்கமாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ரிலேட்ஸ் டு பர்சன்ஸ்னால் பர்சனல், அசர்ட்டாக இருந்தால் ரியல். இப்போ கேஷுங்கிறது ஒரு அசர்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்போ அது சொத்து, அதனால அது ரியல். இப்போ ரெண்ட் பெய்டுன்னு இருக்குது. பெய்டுனாலே என்ன, நம்ம கொடுக்குறோம். அப்போ வாடகை கொடுக்குறோன்னா அது என்னது, எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, செலவு பண்ணுறது. அப்போ இது என்ன அக்கௌண்ட்டுனா நாமினல். அடுத்து கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன், நம்ம ஏதாவது வேலை செஞ்சால் நமக்கு கமிஷன் கிடைக்கும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதோ இல்லை எது வேணாலும் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கமிஷன் கிடச்சிருக்கு. அப்போ அது என்ன, இன்கம். எப்படி இதை இன்கம்னு சொல்கிறோம், ரிசீவ்டுன்னு கொடுத்துருந்தா இன்கம்.
பெய்டுனா எக்ஸ்பென்ஸ், செலவு. அப்போ அது எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் இன்கமாக இருந்தாலும் அது நாமினல் அக்கௌண்ட்டு தான். ஸோ நாமினல் அக்கௌண்ட் இது. அடுத்தது பேங்க்கு. பேங்க்குங்கிறது என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போ இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அது பர்சனல் அக்கௌண்ட்டு தான். ஸோ இது பர்சனல். சந்துருன்னு ஒரு நேம் இருந்தால் அதுவும் பர்சனல் தான். ஃபர்னிச்சர் அப்படின்னு இருந்தால் அசர்ட். அசர்ட்னா என்ன? அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை விற்று பணமாக்க முடியுமா? கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷா? ஆமாம். அப்போ அதெல்லாம் அசர்ட். பில்டிங்கும் அதே போல் தான் ஒரு அசர்ட். ஏன்னா அதை கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ். பில்டிங்கை நம்ம விற்க முடியும், பணமாக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வட்டி. அப்போ வட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பெய்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பென்ஸுன்னுவோம். ரிசீவ்டாக இருந்தால் இன்கம்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் இன்கமாக இருந்தாலும் என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். அடுத்தது குட்ஸ். குட்ஸ்னா என்ன? நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போ குட்ஸை வாங்கி விற்போம். என்ன பொருள்? இப்போ ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தோன்னா ஃபர்னிச்சரை வாங்கி விற்போம். அந்த மாதிரி எது நம்மளுடைய குட்ஸோ அது அசர்ட். அப்போது அசர்ட்னா இது ரியல் அக்கௌண்ட். இது ரெண்டுமே அசர்ட்டு தான். ஸோ என்ன அக்கௌண்ட்டுனா ரியல் அக்கௌண்ட். சேலரி. சேலரி அப்படின்னா என்ன? சம்பளம் கொடுக்குறோம். நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு கொஞ்சம் ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கோம், அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம். அப்போ இது என்ன? எக்ஸ்பென்ஸ். அப்போ இது எதில் வரும்னா நாமினல். அண்ட் தென் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னால் நம்ம யாருக்காவது கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன் நமக்கு திரும்பி தரலைன்னா பேட் டெட்டுன்னு சொல்லுவோம். வராக்கடன், வராது இனிமே, அந்த மாதிரி. அப்போ இது என்ன? ஒரு லாஸ். லாஸ்னால் என்ன? நாமினல் தான். எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் இன்கமாக இருந்தாலும் கெயினாக இருந்தாலும் என்ன சொல்லணும்? நாமினல்னு சொல்லணும். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா தள்ளுபடி கொடுக்கறது. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை 90 rupees போதும் அப்படின்னு 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி, எக்ஸ்பென்ஸ் மாதிரி. எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அது என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். இந்த மாதிரி தான் நம்ம பர்சனலாக, ரியலாக, நாமினலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சம்மில் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டிரான்சாக்ஷன்ஸ்னால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனை எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். 2 ஆஸ்பெக்டில் ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்டாக இருக்கும். எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் ஜேர்னல் எழுத முடியும். அதனால நமக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கொடுக்கறத நம்ம 3 ஸ்டெப் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும்? 2 ஆஸ்பெக்ட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த 2 ஆஸ்பெக்ட் எதுன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது என்ன பண்ணுங்க? அண்டர்லைன் பண்ணின ஆஸ்பெக்ட்டு பர்சனலாக, ரியலாக, நாமினலான்னு கண்டுபிடிங்க. மூணாவது அதற்கான ரூல்ஸை அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கேஷ் பெய்டு டு ராகுல் அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ கேஷ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த பெய்டு, டூவு, ஃப்ரம்மு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. மெயினாக உள்ள 2 வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்கள். கேஷ்னு ஒரு வார்த்தை, இந்த மாதிரி பெய்டு அந்த மாதிரி வேர்டை விட்டுடுங்க. அதாவது வேர்பு அந்த மாதிரி வரதை விட்டுட்டு ராகுல் இருக்குது, இங்கே அமௌண்ட் இருக்குது, இதுவும் கேஷ் தான், இது வேர்ட்ஸில் இருக்குது, அவ்வளவுதான். ஒன்று நீங்கள் இங்கே அண்டர்லைன் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி 2 ஆஸ்பெக்டை அண்டர்லைன் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் அண்டர்லைன் பண்ணது பர்சனலாக, ரியலாக, நாமினலாக எதில் வரும்னு பாருங்கள். இப்போ ராகுல் அப்படின்னா என்ன? பர்சனல், ஏன்னா இது பர்சனை குறிக்குது. கேஷ் அப்படின்னா என்ன? அது ஒரு அசர்ட். நம்மக்கிட்ட ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அது ஒரு அசர்ட் தானே. அப்போ அசர்ட்டாக இருந்தால் ரியல் அக்கௌண்ட். அசர்ட்னா நம்ம ரியல் சொல்லுவோம். ஸோ இது பர்சனல், இது ரியல். முதல்ல ஆஸ்பெக்டை அண்டர்லைன் பண்ணுங்கள். ரெண்டாவது பர்சனலாக, ரியலாக, நாமினலான்னு சொல்லுங்கள். மூணாவது பர்சனல்னா பர்சனல் ரூல் சொல்லுங்கள். பர்சனலுக்கு ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதாவது இந்த ராகுல் இருக்கான் இல்லையா, இந்த ராகுல் ரிசீவரா கிவரான்னு பார்க்கணும். கேஷ் பெய்டு டு ராகுல் அப்படின்னா நாம் எல்லா டிரான்சாக்ஷன்லேயும்
எல்லா டிரான்சாக்ஷனும் இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ நாம் இங்கே வி பெய்டு கேஷ் டு ராகுல், நாம் ராகுலுக்கு கேஷ் கொடுக்குறோம். அப்போ ராகுல் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரா இல்லை கொடுக்குறாரான்னு பார்க்கணும். நாம் கேஷு ராகுலுக்கு பே பண்ணுறோம், ராகுல் என்ன பண்ணுவார், ரிசீவர். அப்போ ரிசீவராக இருந்தால் டெபிட் சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த கேஷ் இருக்குது, கேஷ் என்ன அக்கௌண்ட்டு, ரியல். அப்போ ரியலுக்கான ரூலை சொல்லுங்கள். ரியலுக்கான ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது அந்த பொருள் நமக்கு உள்ளே வந்தால், அந்த அசர்ட் உள்ளே வந்தது பிஸ்னஸ்க்குள்ளே அப்படின்னா டெபிட், பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுதுன்னா கிரெடிட். இப்போ கேஷ் பெய்டு டு ராகுல்னா நாம் ராகுலுக்கு கேஷ் பே பண்ணுறோம், அப்போ கேஷ் வெளியில் போகுது, ஸோ அவுட்டுனா கிரெடிட். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம டெபிட் கிரெடிட் கண்டுபிடிக்கணும். எந்த டிரான்சாக்ஷனை கொடுத்தாலும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். அந்த 2 ஆஸ்பெக்டில் ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், ஒன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ இதில் எது டெபிட் எது கிரெடிட்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஜேர்னல் எழுதுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்னன்னா ராகுல் பர்சனல், கேஷு ரியல். அப்போ இதுக்குள்ள ரூல் ரிசீவரா கிவரா, நாம் ராகுலுக்கு கொடுக்கும் பொழுது ராகுல் ரிசீவா, ஸோ டெபிட். இது கேஷ் நம்ம பே பண்ணும்போது கேஷ் இஸ் கோயிங் அவுட், அதனால கிரெடிட். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பார்க்குறோம், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ காசு கொடுத்து நம்ம குட்ஸை வாங்குகிறோம். அப்போ இந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேசஸ் குட்ஸை காசு கொடுத்து வாங்குகிறோன்னா செலவு பண்ணுறோம். அப்போ செலவுங்கும் பொழுது இது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இது கேஷ் அப்படிங்கிறது ரியல். அப்போது இப்போ நாமினல்னா ரூலை சொல்லி பாருங்கள். எக்ஸ்பென்ஸாக இருந்தால் டெபிட், இன்கமாக இருந்தால் கிரெடிட். ஸோ எக்ஸ்பென்சஸ், அப்போது இது டெபிட், இது கிரெடிட். ஒன்று டெபிட்னா இன்னொன்று கிரெடிட் தான். நம்ம குட்ஸை வாங்கும் பொழுது கேஷ் இஸ் கோயிங் அவுட், அப்போ வெளியில் கேஷ் போகிறதுனால கிரெடிட். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்ட் பெய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் 2 ஆஸ்பெக்ட் என்ன, ரெண்ட்டு ஒன்று, ருப்பீஸ் ஒன்று. அப்போ ரெண்ட்டுங்கிறது என்ன, இது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஏன் எக்ஸ்பென்ஸ், பெய்டுன்னு சொல்கிறோம். அப்போது இது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன, நாமினல் அக்கௌண்ட். இது கேஷ் ரியல் அக்கௌண்ட். நாமினலுக்கு என்ன ரூல், எக்ஸ்பென்ஸாக இருந்தால் டெபிட். இது கேஷ் வெளியில் போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ கேஷ் டெபிட், இது கிரெடிட். கேஷ் கிரெடிட், ரெண்ட்டு டெபிட். இந்த மாதிரி எது டெபிட் எது கிரெடிட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஜேர்னல் போடுறது சிம்பிள். இந்த மாதிரி நம்ம எது டெபிட் ஆஸ்பெக்ட் எது கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஜேர்னலுக்கு கொண்டு வந்துடலாம். அதாவது ஜேர்னல்னால் எப்படி எழுதணும்னு ஒரே ஒரு ஜேர்னல் சொல்லி காட்டுறேன். இப்போ ஜேர்னல் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கணும். 5 காலம் ஜேர்னலுக்கு. ஃபஸ்ட்டு காலம் டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இந்த மாதிரி 5 காலம். ஃபஸ்ட்டு டேட்டு காலத்தில் டேட் என்ன கொடுத்துருப்பாங்க சம்மில், அந்த டேட்டை எழுதுகிறோம். இயர் மேலே எழுதணும், மந்த்து கீழே எழுதணும். மந்தில் நீங்கள் ஒரு 3 லெட்டர்ஸ் எழுதினாலே போதும். ஜான்வரினா JAN ஸ்பேஸ் விட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுகிறோம். அடுத்து இந்த பர்டிகுலர்ஸ் காலத்தில் 2 ஆஸ்பெக்டில் ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட் இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. இப்போ கேஷ் பெய்டு டு ராகுல், அதில் என்ன சொன்னோம், ராகுல் டெபிட் கேஷ் கிரெடிட்னு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ முதல்ல டெபிட் ஆஸ்பெக்ட் எதுவோ அதை எழுதணும், அடுத்தது கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதணும். ஸோ டெபிட் ஆஸ்பெக்ட் என்ன, ராகுல். ஸோ ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு கிரெடிட். முதல்ல டெபிட் ஆஸ்பெக்ட், இது கிரெடிட் ஆஸ்பெக்ட். அப்போ ராகுல் அக்கௌண்ட்டுன்னு எழுதி இந்த பர்டிகுலர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி டெட்டார்னு எழுதணும். டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதும் பொழுது கொஞ்சம் இந்த மார்ஜின்லேருந்து ஸ்பேஸ் விட்டு 2ன்னு ஆரம்பித்து கிரெடிட் ஆஸ்பெக்ட் எதுவோ அதை எழுதணும். அப்புறம் இந்த அமௌண்ட்டு காலத்தில் ஒரு 5000 தான் இருக்குது இல்லையா. கேஷ் பெய்டு டு ராகுல் எவ்வளவு, 5000. நம்ம அதை எப்படி எழுதுகிறோம், டெபிட்டில் ஒரு 5000, கிரெடிட்டில் ஒரு 5000. அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ட்ரி சிஸ்டம்க்கு பேர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் 2 தடவை என்ட்ரு பண்ணுவோம். அதனால நமக்கு
இந்த மாதிரி 5000 டெபிட் 5000 கிரெடிட் எழுதணும். சரிங்களா? இது என்ன எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ, அதாவது ஜேர்னல்ங்கிறது ஃபஸ்ட்டு புக்கு. இந்த ஜேர்னலில் இருந்து அடுத்த புக்கு லெட்ஜர் அப்படின்னு இன்னொரு புக்கு அடுத்தது நமக்கு வரும். அப்போது இது எந்த பேஜில் இருக்குதுன்னு நம்ம புக்கிலலாம் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, இண்டெக்ஸ் வந்து இந்த சாப்டர் நம்பர் ஜேர்னல் எந்த பேஜில் இருக்குது 96 அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ராகுல் அக்கௌண்ட் லெட்ஜரில் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் லெட்ஜர் ஃபோலியோ. நம்ம லெட்ஜர் ஃபோலியோன்னு எழுத வேண்டியதில்லை, எல்எஃப்னு போடலாம். இது நம்ம எல்லா சம்ஸ்லேயும் பிளாங்காக தான் விட்டுருவோம். எந்த பேஜ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக லெட்ஜர் ஃபோலியோனா என்னன்னு தெரியணும், ஆனால் இதில் ஒன்றும் எழுத போகிறது இல்லை. அடுத்தது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் த டிரான்சாக்ஷன். இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றத நம்ம ப்ராக்கெட்டில் எழுதணும். இதுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் கேஷ் பெய்டு டு ராகுல் அல்லது கேஷ் பெய்டு எது வேணாலும், அதாவது அந்த டிரான்சாக்ஷனை பற்றின ஒரு சின்ன குறிப்பு இங்கே எழுதுகிறோம். இதுக்கு பேர் நரேஷன் அப்படின்னு பேர். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜேர்னல் செய்யணும் அப்படின்னா முதல்ல டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷனில் 2 ஆஸ்பெக்டை அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது அது பர்சனலாக ரியலாக நாமினலான்னு பார்க்கணும். அதற்கான ரூல், பர்சனல்னால் அந்த ரூலில் சொல்லணும். ரிசீவராக கிவராக, ரிசீவர்னால் டெபிட் பண்ணணும், கிவர்னால் கிரெடிட் பண்ணணும். ரியலாக இருந்தால், ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் இட் கம்ஸ் இன்னா இல்லை கோஸ் அவுட்டான்னு பார்க்கணும். ஸோ அது ரியல். நாமினலாக இருந்தால் எக்ஸ்பென்ஸ்னா டெபிட், இன்கம்னா கிரெடிட். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் ஜேர்னல் பார்க்கும் பொழுது ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் போட போட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அக்கௌண்டன்சி ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு 3-4 வீடியோ அபவுட் ஜேர்னல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தரோவாகிடும். புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூவேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.